ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தஞ்சை மீனவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நைட்டு விரால் மீன் பிடிக்க போனோம். அதில் மாட்டின மீன்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்கே பிடிச்சதுன்னா, நம்ம ஒரு இதில் மணியாரத்தில் குச்சி குத்த போய் பிடிச்சது தான். மொத்தம் இப்போ எத்தனை மீனுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அது கிட்டத்தட்ட நம்ம அதிக மீனாகவே பிடிச்சிட்டோம். இப்போ காய்ஸ் இப்போ எத்தனை மீனுன்னா நமக்கு வந்து 19 விரால் மீனும் நமக்கு வந்து 4 கிழுத்தி மீனுன்னு சொல்லுவீங்க, அதான் கேட்ஃபிஷ், அது ஒரு 4 மீன் மாட்டிடுச்சு காய்ஸ். இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு நான் கேட்ஃபிஷ்ஷை வந்து தூக்கி அங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த இது விரால் மீனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டு வச்சுருக்கோம். அதை நீங்கள் காலையில் பாருங்கள் தரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், காலையில் நான் எடுத்த வீடியோ, அதெல்லாம் 19 மீனும் மாட்டிக்கிச்சு. ஒரு மீனும் ஒரு கிலோ, 3/4 கிலோ, 1/2 கிலோ, ஒரு இப்போ 5 மீன் தான் சின்ன மீனாக இருந்துச்சு 1/4 கிலோ சைஸில். மற்ற மீனெல்லாம் 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ சைஸில் தான் இருந்துச்சு கைஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து நேற்று நைட்டு சரியான வேட்டை ஆட்டினச்சு. அதெல்லாம் மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இதை விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த கேன்லேருந்து எடுத்து போடுறத அதிலே தெரியுமே உங்களுக்கு எவ்வளோ மீன் இருக்குது என்னான்ட்டு. இதில் 19 மீனும் நல்ல மீன், வயதான மீனெல்லாம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து 500 450ன்ட்டு ரேட்டு போகுது கைஸ் விரா மீன். அந்த ஊரில் எவ்வளோ என்னான்ட்டு ரேட்டு போணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. இதான் நம்ம ஊர், பச்சை பசேல்னு பசம்புல் பாஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து ரேரு தான், அங்கங்கே கிடைக்கும். இங்கே எங்கள் ஊரில் வந்து அந்தளவுக்கு ரேர் இல்லை. இங்கெல்லாம் நல்லாவும் கிடைக்காது. கிடைக்கிற இடத்துக்கு போனால் கிடைக்கும். இந்த ஒரு மீன் மண்டையை போட்டுருச்சு நைட்டு. அதை எடுத்து இதில் போட்டுவிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு நாய்கிட்ட போட்டோம். இப்போ அந்த மொத்த மீனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தண்ணியை ஊற்றி விட வேண்டியது தான். தண்ணியை ஊற்றி விட அப்படியே பாயுது பாருங்கள். எல்லாம் தான் விரால் மீனுக்கு போய் வேட்டை வைக்க போனது நேற்றுக்கு. எல்லாம் நல்ல மீனாக மாட்டிடுச்சு மக்களே. சரின்ட்டு அதெல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு அள்ளி போட்டுட்டு வந்துட்டோம். காலையில் தான் நைட்டு வந்து இந்த ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து தஞ்சாவூரில் நம்ம இப்போ தான் வீடு போய் தஞ்சாவூர் மீனை வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். அதுவே தஞ்சாவூரில் உங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்டுங்களுக்கு இதே ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்பவுமே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், மோட்டிவேட்டராக இருக்கும். இதுவே கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நல்லாவே வியூஸ் போணுச்சுன்னா, இப்போ உண்மையாக தான் போகுது. அதுவே நல்லா வியூஸ் போணுச்சுன்னா உங்களுக்காக நான் கேமரா வாங்கி வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன், என் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாருங்கள், மீன்லாம் ஒன்று பெரிய மீன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லாம் 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸில் தான் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் 3 பேர் போனோம். 3 பேர் போய் கொஞ்ச நேரத்துலேயே பிடிச்சிட்டோம். ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே நைட்டே மீன் பிடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மீன்லாம் நைட்டு கொட்டி விட்றப்பே. அதை நைட்டே எடுத்து வந்து தண்ணியை மாற்றி அலசி கொட்டி விட்டு நைட்டு வீடியோ எடுக்க முடியல. அது கொஞ்சமாக தான் எடுத்துருந்தோம். அதை எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு இப்போ என்னென்னா இங்கே வந்துவிட்டோம். நம்ம மீன் எடுத்துக்கிட்டு வீடியோ காலையில் கொண்டு வந்து போட்டுட்டோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா மீனும் எவ்வளோ இருக்குன்ட்டு. நல்ல மீன் நேற்றுக்கு பிடிச்சதெல்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.